இந்திய வரலாற்றில் பெருந்தலைவர்களுடைய பாத யாத்திரைகள் பலமுறை அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கு. அந்த வரிசையில மக்களவை தேர்தலில் இழந்த செல்வாக்கை மீட்டு தரவும் கட்சிக்கு திருப்பு முனையாக அமையும் என்றும் நம்பி காங்கிரஸ் தொடங்கியதுதான் பாரத் ஜோடோ யாத்திரை. மக்களை சந்திக்காமல் மாற்றங்கள் ஏது என்பதை நன்கு உணர்ந்த ராகுல் பாரத் ஜோடோ என்ற இந்திய ஒற்றுமை பயணத்தை தொடங்கியிருந்தார். 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கிய பாரத் ஜோடோ யாத்ரா மற்றும் 2024ஆம் ஆண்டு தொடங்கிய பாரத் நியாய யாத்ரா இரண்டுமே காங்கிரஸ்க்கு கை கொடுத்திருக்கிறதாகவும் இந்த யாத்திரைகள்ல கவர் பண்ண மக்களவை தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 41 தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸ் வென்றிருக்கதாகவும் தரவுகள் சொல்லுது. முதலாவதா பாரத் ஜோடோ யாத்ராவை எடுத்துக்கிட்டா கன்னியாகுமரி டு காஷ்மீர் என திட்டமிட்டிருந்த இந்த யாத்திரையை 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி 2023 ஜனவரி 30 வரை 130 நாட்களுக்கு நடத்தினாரு ராகுல் காந்தி. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில் தொடங்கி இந்த பாத யாத்திரை 12 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள் என 4000 கிலோமீட்டர்களை கடந்து காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நிறைவடைந்தது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், டெல்லி, உத்தரப்பிரதேசம் போன்ற 12 மாநிலங்கள்ல ராகுல் காந்தி நடைப்பயணம் செஞ்சாரு. தேசிய கட்சி என்ற பெயர்ல தேசிய அளவிலான பிரச்சனைகளை மட்டுமே மக்களிடம் பேசாமல் அந்தந்த மாநிலத்துக்கான பிரச்சனைகளை பேசி மண்ணுக்கேற்ற அரசியலை செஞ்சாரு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல யாத்திரை முடிந்து கேரளா செல்லும் பொழுது பெரியார் மண்ணை பிரிவதற்கு வருத்தமா இருக்கு, அதே நேரம் நாராயணகுரு பிறந்த கேரளத்துக்கு செல்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் பேசி மக்களிடம் ஸ்கோர் செஞ்சிருந்தாரு ராகுல் காந்தி. தன்னுடைய யாத்திரையில ராகுல் காந்தி 12 பொதுக்கூட்டங்கள், 100க்கும் மேற்பட்ட சிறிய கூட்டங்கள், 13 செய்தியாளர் சந்திப்புகள், 275க்கும் மேற்பட்ட நடைபயிற்சி உரையாடல்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பொதுமக்களுடன் அமர்ந்து பேசியிருந்தார். 75 மாவட்டங்கள் மற்றும் 71 மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நடந்த இந்த யாத்திரைக்கு பிறகு இந்த பகுதிகளில் உள்ள 56 தொகுதிகளை போட்டியிட்டது காங்கிரஸ். அதுல 21 தொகுதிகளை வென்றிருக்கு. இதுவே கடந்த தேர்தல் எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் இதே மாவட்டங்களுக்கு உட்பட்ட 65 இடங்களை போட்டிட்டது. அதுல 15 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்றது. அதே நேரம் காங்கிரசின் கூட்டணி கட்சிகளை எடுத்துக்கிட்டா 16 தொகுதிகளை போட்டிட்டு 6 இடங்களை வென்றிருக்காங்க. கடந்த தேர்தலில் 4 போட்டிட்டு 2 வென்றிருந்தாங்க. அடுத்ததா பாரத் நியாய யாத்திரை. பாரத் ஜோடோ யாத்திராக்கு கிடைத்த வரவேற்பை கணக்கில் கொண்டே அடுத்ததாக பாரத் நியாய யாத்திரை தொடங்கப்பட்டது. ஒற்றுமை யாத்திரையில இருந்து ஒற்றுமை நீதி யாத்திரையாக உருவெடுத்தது இந்த யாத்திரை. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மணிப்பூரில் தொடங்கிய இந்த யாத்திரை மார்ச் மாதம் மகாராஷ்டிராவில் நிறைவு பெற்றது. இந்த யாத்திரை மணிப்பூர், நாகாலாந்து, அசாம், மேகாலயா, மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் வழியாக மும்பை வந்து முடிந்தது. மொத்தம் 15 மாநிலங்கள், 82 மக்களவை தொகுதிகள், 110 மாவட்டங்கள் வழியாக 6700 கிலோமீட்டர் தூரத்துக்கு 67 நாட்கள் இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. பெரும்பாலும் பஸ்ஸில் பயணம் செய்து மக்களை சந்தித்தார் ராகுல் காந்தி. குறிப்பாக கலவரங்கள் மற்றும் வன்முறையால் சூழப்பட்டிருந்த மணிப்பூரில் ராகுல் காந்தி யாத்திரையை தொடங்கி மக்களை சந்தித்தது நாடெங்கும் கவனத்தையும் வரவேற்பையும் பெற்றிருந்தது. இந்த யாத்திரை நடந்த இடங்கள்ல 46 தொகுதிகளை போட்டியிட்ட காங்கிரஸ் 17 தொகுதிகளை வென்றிருக்காங்க. கடந்த தேர்தலில் 71 தொகுதிகளை போட்டிட்டு வெறும் 6 மட்டுமே வென்றிருந்தாங்க காங்கிரஸ். அதே நேரம் 33 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளை வென்றிருக்க காங்கிரசின் கூட்டணி கட்சிகள் கடந்த தேர்தலில் 10 தொகுதிகளை போட்டியிட்டு 1 கூட வெற்றி பெறல. இந்த பாத யாத்திரைகள் தான் இப்பொழுது காங்கிரஸுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணமா மாறி இருக்கு.